பாருங்கள் லெம்டா 3 என்றால் மியூ 7 வந்திருக்கும். லெம்டா 3 என்றால் மியூ சமன் 7 இருக்கும். எனவே பிஆர் என்ற காவியை காணுங்கள். பிஆர் என்ற காவி இப்படி சய காவி ஏ சக 4b எடுக்கலாமே. சய ஏ சய 4b சய வடி எடுத்தீங்கன்றால் சய இன்டூ காவி ஏ சக 4b என்று வந்திருக்கும். ஆகவே பாரு ரெண்டு கொண்டாப்ப பிக்யூவும் பிஆரும் பிக்யூ என்ற காவி ஏ சக 4b பிஆர் என்ற அல்லது ஆர்பி மாறி சொன்ன மட்டும் ஆர்பி. ஆகவே ஆர்பி என்ற காவி எப்படி இருக்கும்? ஏ சக 4bன்னு இருக்கும். என்ன அப்போ என்ன இது ஆரம்பி படம் எங்கட பி இப்படி தான் போட்டேன் முந்தி பிக்யூஆர். பாருங்கள் பிக்யூ என்ற காவியும் பி அப்போ பி நடுவில் வர போகுது. என்ன இது கியூ என்று போட்டால் சரியா? பிக்யூவை பாருங்க ஏ சக 4b பிஆரும் ஏ சக 4b ரெண்டும் சமன். அதாவது பி என்ற புள்ளி நடுப்புள்ளி பிக்யூவின் கியூஆரின் நடுப்புள்ளியாக இருக்கும். இது அந்த வினா. அடுத்த 23ஆம் கேள்வி. 23ஆம் கேள்வி அது ஒரு எஸ்ஏ கேள்வி எழுதுங்க. இந்த வினாவை ஓவென்ற புள்ளி பற்றி புள்ளிகள் கேபிட்டல் ஏ கமா கேபிட்டல் பி புள்ளிகள் கேபிட்டல் ஏ கமா கேபிட்டல் பி இனது தான காவிகள் முறையே ஓ என்ற புள்ளி பற்றி பி கமா கியூ ஏ கமா பி ஓ என்ற புள்ளி பற்றி ஏ கமா பி எனும் இரு புள்ளிகளின் தான காவிகள் முறையே காவி ஏ கமா காவி பி ஆகும். ஓ ஏ எனும் நேர்கோடானது ஓ ஏக்கு ஏசி சமன் 1க்கு அல்ஃபா ஆகுமாறு சி வரை நீட்டப்பட்டுள்ளது. ஓ பி எனும் நேர்கோடானது ஓ பிக்கு பிடி சமன் 1க்கு பீட்டா ஆகுமாறு டி எனும் புள்ளி வரை நீட்டப்பட்டுள்ளது. இங்கு அல்ஃபா கமா பீட்டா கிரேட்டர் தென் 0 சைபரை விட பெருசு அல்ஃபா கமா பீட்டா எனும் மாறிலிகள். கோடுகள் பிசி கமா ஏடி என்பன ஈயில் வெட்டுகின்றன. புள்ளி ஈயில் இடைவெட்டுகின்றன. காவி ஏஇ சமன் லெம்டா காவி ஏடி கமா காவி பிஇ சமன் மியூ மடங்கு காவி பிசி என எடுப்பதன் மூலம் முக்கோண காவி கூட்டலை பயன்படுத்தி லெம்டா கமா மியூவின் பெருமானங்களை அல்ஃபா கமா பீட்டா சார்பில் காண்க. லெம்டா கமா மியூவின் பெருமானங்களை அல்ஃபா கமா பீட்டா சார்பில் காண்க. இது ஒரு பகுதி இன்னும் இருக்குது, முடிச்சு போட்டு வருவோம். படத்துக்கு இருங்க பார்ப்போம். இந்த மாதிரி தரப்பட்ட கலவுக்குரிய படம் பாருங்க. இந்த மாதிரி வருமா இருக்கும் பாருங்க. இதான் படம். ஓ என்ற உட்பற்றி பற்றி ஏயிட தானக்காவி கொடுத்திருக்குது, பிஏ கொடுத்திருக்கிறாங்க. இனி ஓஏயில் இழுத்து விடுறாங்க சி வரைக்கும். சரியா 1க்கு அல்ஃபா அந்த ரேஷியோ இழுக்கிறாங்க. அது மாதிரி டி என்ற புள்ளி எடுத்து விடுறாங்க, நீட்டப்படுகிறது 1க்கு பீட்டா என்ற அமைப்புல. இதுதான் படம் சொல்றேன். இன்னும் ஏடி என்ற கோடும் பிசியும் இ என்ற புள்ளியில் வெட்டப்பட்டது. ஃபர்ஸ்ட் பார்ட் இந்த ஏஇ என்ற காவி லெம்டா மடங்கு நிறைய அடிக்கடி பார்த்தோம். லெம்டா மடங்கு ஏடி என்ற அமைப்பில் எடுங்கள். அவ்வாறு நீங்கள் இந்த பிஇ என்ற காவியில் மியூ மடங்கு பிசி என்று எடுக்க வேணும். அப்போ நான் எல்லாத்துக்கும் முந்தி உங்களுக்கு இந்த ஓசி என்ற காவி தெரியணும். என்ன ஓசி என்ற காவி தெரிஞ்சால் இங்கே நீங்கள் காவி கூட்டலை பயன்படுத்தி பிசியை கண்டிருக்கலாம். அதே மாதிரி ஓடி என்ற காவி தெரிஞ்சால் நீங்கள் ஓஏடி முக்கோணத்தில் ஏடியை கண்டிருக்கலாம். ஆகவே மாணவர்களே
முக்கியமான ஆரம்ப பகுதி என்ன, நீங்கள் முறையாக அந்த ஓசியை காண வேணும். அப்போ கொடுத்துருக்குறாங்க பாருங்க விகிதம் எப்படி வரும், இது 1 இது அல்ஃபாண்டா ஓசி என்ன மாறி அது தெரியுமா, டக்குன்னு போட முடியுமா, குயிக்காக போட முடியுமென்றால் அதில் செஞ்சு காட்டினா பாருங்க விகிதம் கூட இருக்குதா, ஏசிக்கு ஓ ஏதோ அதாவது அல்ஃபாக்கு 1 அப்படியா, அதாவது ஏசியின் கீழ் ஓ ஏன்னு எழுதட்டா இது சமன் அல்ஃபாவின் கீழ் 1 சொல்லிடுமா. இருபுறம் 1 கூட்டுங்க பாப்போம், இருபுறம் 1 கூட்டினமெண்டா, இருபுறம் 1 கூட்டின எப்படி வந்திக்கும், ஏசி சக ஓஏயா சரியா சொல்றது, கீழே ஓஏ அங்கே 1 கூட்டின என்ன மாதிரி அல்ஃபா சக 1 தானே, என்ன ஏசி சக ஓஏண்டா அது ஓசியா, அது ஓசியிட விடையா, காவில போடட்டா ஓசி அண்டு கீழே ஓஏ வந்து காவியே இது சமன் அல்ஃபா சக 1. நிறைய பேருக்கு விஷயம் விளங்காமல் இருப்பதால் இப்படி செஞ்சு எடுத்து காட்டேன் பாருங்கள். ஆகவே காவி ஓசி, ஓசியிட விட சொல்ல முடியும் நீங்கள் அல்ஃபா சக 1 இன்டு காவியே சரியா விளங்குது தானே, ஓசி சமன் அல்ஃபா சக 1 காவியே என்று சொல்லலாம். இதே மாதிரி ஓடியை சொல்ல முடியுமோ, இதே மாதிரி ஓடி என்ற காவி எப்படி சொல்ல போறீங்கள், பீட்டா சக 1 பீட்டா சக 1 காவி பி என்று சொல்லியிருக்கலாம். ரைட், இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் பகுதியில் போமா, ஸ்டெப்பில் ஆரம்பிங்கள், ஸ்டாப் பண்ணி போட்டு வீடியோ முடி போட்டு இப்போ இங்கே தொடர்ந்து பார்க்கலாம், செஞ்சு போட்டு எந்த வீடியோ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். முடிந்த வரைக்கும் மிக எளிமையான விளங்கப்படுத்த இந்த வீடியோ தொடரில் நீங்கள் ஒழுங்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் புரிய இருக்கும். எப்படி நாங்கள் இலகுவாக இந்த காவி கணக்கோ எந்த பகுதியை இலகுவாக அப்ளைடில் பியோலி அணுகலாம். அப்போ இந்த முக்கிய பாயிண்ட் இப்போ நான் முக்கோணி ஃபஸ்ட்டில் நாங்கள் லெம்டா ஏடி, அப்போ நான் வரேன் பாருங்கள் முக்கோணம் இதை போடுறேன், முக்கோணம் ஓஏடிக்கு வருமா, முக்கோணி ஓஏடியில் ஓஏடி என்ற முக்கோணிக்கு ஏடி யாருக்கு சமன் என்றால், ஏடி என்ற காவி எதுக்கு சமன் என்றால் எப்படி ஏஓ என்ற காவி சக ஓடி என்ற காவியா சரியா பாருங்கள், ஏடி என்ற காவி என்றா ஏஓ சக ஓடி சொல்றாங்க, காவி கூட்டலை பயன்படுத்தி சொல்றாங்களோ இல்லையோ உங்களுக்கு விஷயம் விளங்கணும், இதுதான் மெத்தட்ஸ். ஆகவே போடுங்கள் ஏஓக்கு போடுவோம் சய காவியேன்னு, ஓடி கண்டு நாங்கள் ஓடிக்கு நீங்கள் போடலாம் பீட்டா சக 1 இன்டு காவி பி என்று எழுதலாம். இதுதான் ஏடி என்ற காவி சரியா, ஏடி என்ற காவி கண்டாச்சு. அடுத்து சொன்னபடியே போகும், அடுத்த பிடிச்சி போட்டு வருவோம், ஏஇ சமன் லெம்டா டைம்ஸ் ஏடி சரியா, ஏஇ சமன் லெம்டா மடங்கு ஏடி எனின் சொல்ல போறீங்கள், ஏஇய காணலாம் நீங்கள், காவியை சமன் லெம்டா மடங்கு ஏடிக்கு போடுங்கள், சய காவியே சக பீட்டா சக 1 காவி பி என்று வரும், ஏஇய கண்டாச்சு சரியா. அடுத்து மாணவர்கள் இதே மெத்தடில் வருவோமா, பிசியை காணுங்கள், எப்படி பிசியை காண்றது, இந்த முக்கோணியை பாவிப்போமா, ஓசி தெரியும் தானே, ஓபி தெரியும், பிசியை காணுங்கள். அடுத்து முக்கோணி ஓபிசியில் சரியா சொல்றேன் நான், முக்கோணி ஓபிசியில பிசி என்ற காவி வெக்டர் பிசி காவி கூட்டலை பயன்படுத்த சொல்றாங்க தானே, காவி பிசி எப்படி போடுறீங்கள், பிஓ சக ஓசி சரியா, பிஓ என்ற காவி சக ஓசி என்ற காவி போடலாம். என்ன எழுத்து பிஓ என்ற சய காவி பியா, ஓசி என்ற மாதிரி ஓசிக்கு நீங்க போடலாமே சக அல்ஃபா சக 1 இன்டு காவியே என்று போடலாமே. ஆகவே அவங்க செகண்ட் முடிவுக்கு வாங்கள், பி ஈக்குவல் தொடர்பு எழுதுங்கள், என்ன மாதிரி பிஇ சமன் காவி பிஇ சமன் மியூ மடங்கு பிசி எனின் என்ன மாதிரி காவி பிஇ சமன் மியூ மடங்கு பிசிக்கு போடுங்க, இதை சய காவி பி சக அல்ஃபா சக 1 காவி ஏ என்று வரும். இதுதான் முதலாம் பகுதிக்கு ஆரம்ப ஆயத்தங்கள். இப்போ சொல்றாங்க என்ன மாதிரி என்றால், இந்த
லெம்டா கமா மியூவை நீங்கள் அல்ஃபா கமா பீட்டா சார்பாக காண வேணும். அதுக்கு ஒரு முக்கிய பொருத்தமான முக்கோணியை தெரிவு செஞ்சு காவி கூட்டல் சமன்பாடு எழுதி ஒரு காவி சமன்பாட்டை எழுதுனீங்கன்னு சொன்னால் நிறைய பார்த்துருப்போம். இங்கே ஏ கமா பி பூஜ்ஜியமற்ற காவிகள் தானே, சமாந்தரமற்றது தானே. அவை இருபுறம் குணகங்களை சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் குணகங்களை சமப்படுத்தி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அப்போ இதுக்கு போகிற இந்த லேசான முக்கோணி யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இப்போ ஏஇ தெரியும், என்ன ஏஇ தெரியும், பி தெரியும். அவருக்கு ஓஇயை கண்டுறேன்டா. ஓஇ ஏதாவது ஏபி அப்படி ஓஇ ஏபியை கண்டுறேன்டா. ஏபி என்ற காவியை காணலாம். என்ன ஏபி என்ற காவியை காணலாம். ஏபி தெரியும், பிஇ தெரியும், ஏஇ தெரியாத சரியான முறையாக இருக்கும். நிறைய மெத்தட்ஸ் இருக்கலாம். எப்பொழுதும் எளிமையான சிம்பிள் மெத்தட்ஸ் ஷார்ட் டைமில் எடுக்க மாதிரி இருக்கணும். ஃபுல் மார்க்ஸும் வர வேணுமே, ஃபுல் மார்க்ஸும் வர வேணும். நிறைய நேரம் மிச்சப்படுத்த வேணும். அதே மாதிரி ஷார்ட் குயிக்காக எடுக்கிற மாதிரி இருக்கணும். தான் நேரம்னு சொல்ல குயிக் தானே. அப்போ என்ன மாதிரி நான் எடுக்க போகிறேன், ஒரு ஏபியை காணட்டா. இந்த முக்கோணியை பயன்படுத்தி ஒரு முடிவுக்கு வரலாம். என்னென்ன காவிகளை கண்டமோ அதை பக்கங்களை வச்சு முக்கோணியை கிரியேட் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்கள். என்ன மாதிரி ஒரு காவி ஏபி என்ன போடுறேன், காவி ஏபி சமன், அது நீங்கள் டிரெக்டாக போல் நம்ம கஷ்டம் இல்லை. ஏபி என்ற காவி பி மைனஸ் ஏ தானே தான காவியில். இல்லாட்டி முக்கோணம் ஓஏபியில் எழுதி பாருங்கள். காவி ஏபி சமன் என்ன, பி மைனஸ் ஏ என்ன, காவி பி மைனஸ் காவி ஏ ஆகும். சரியா? இப்போ நான் வரவா முக்கோணி ஓஏபிக்கு. முக்கோணி ஓஏபிக்கு காவி கூட்டலை பயன்படுத்துவோம். முக்கோணி ஓஏபியா, முக்கோணம் ஓஏபிக்கு வாங்கள். முக்கோணம் ஓஏபியில ஏதாவது ஆரம்பிங்கள். நாங்கள் ஓஏன்னு போடட்டா. ஓஏ சமன் இந்த முக்கோணி ஓஏபி. அது இதில் முக்கோணி ஏபியா, முக்கோணி ஏபியை பயன்படுத்துங்கள். முக்கோணி ஏபியில ஏஇ யாருக்கு சமன், காவி கூட்டல் படி எழுவாய் மாத்தினா ஏஇயா. ஏஇ யாருக்கு சமன், ஏஇ சமன் என்ன மாதிரி ஏபி சக பிஇயா, ஏபி காவி சக பிஇ காவியா. நீ தந்ததுல போடுவோமா, என்ன போட்டீங்கள், ஏஇக்கு என்ன போட போறீங்கள். ஏஇ என்ற இருக்குது, ஏஇ என்ற காவியண்டா லெம்டா மடங்கு. மிக அவதான பிளவதாம் பாருங்கள். லைவ் வீடியோ போது ஒரு எடிட் இல்லை, அப்படியே நான் போட்டது வீடியோவை எடிட் பண்ணுறலாம், ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன பிழை கூட வரலாம், வந்திருக்கலாம். பேசலாம், எனக்கு முழு பேச்சுவார்த்தை இல்லையே, இல்லைன்னா சரியாக கழிச்சு மாற்றிருக்கலாம். இதை பாருங்க, முறையாக பாருங்கள், பிழை வராமல் பாருங்கள். ஏஇ எப்படி போட்டிருக்கலாம், சமன் ஏபி என்ற காவி, அதுதான் பி மைனஸ் ஏ தானே, பி மைனஸ் ஏ காவி. சரியா? இறுதியாக பிஇக்கு போடுங்கள். கண்டவிட பிஇக்கு போடுங்கள். என்ன மாதிரி மியூ மடங்கு சய காவி பி சக அல்ஃபா சக ஒன்று காவி ஏ தானே. இதுதான் எங்கள் முக்கியமான காவி சமன்பாடு. ஆகவே எழுதுங்கள், வளமையான முக்கியமான சம்பந்த வசனத்தை எழுதுங்கள். இங்கு காவிகள் ஏக்கமா பி பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகளாகும். இங்கு காவிகள் ஏக்கமா பி பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகளாகும். எனவே இருபுறமும் குணகங்களை சமப்படுத்த, இருபுறமும் குணகங்களை சமப்படுத்துங்கள். பிளவராமல் இரண்டு குணகங்களை சமப்படுத்துங்கள். ஒரு காவி ஏயிட குணகத்தை சமப்படுத்தட்டா. காவி ஏயின் குணம் என்ன மாதிரி, இந்த பக்கம் லெம்டா ஏயா, சய லெம்டா. இங்க சய ஒன்று இருக்குதா, வேற என்ன மியூவால பெருக்கணுமா, சக மியூ இன்டு அல்ஃபா சக உண்டா. சரியா? பாருங்கள். சரியா? இது ஒரு சமன்பாடு. இருபுறம் காவி ஏயின் குணகத்தை சமப்படுத்தி விட்டால் சய லெம்டா இந்த பக்கம் இங்க சய ஒன்று இருக்குதா, இங்க மியூவோட பெருக்கு வர்றது. இது என்ன முதலாவது சமன்பாடாக போறட்டா. முதலாவது முடிவு என்ன, அடுத்து காவி பியின் குணகத்தை சமப்படுத்துங்கள். காவி பியை சமப்படுத்துங்கள். லெம்டாவில் பெருக்கப்படும். லெம்டா இன்டு பீட்டா பிளஸ் 1. அங்காலையும் பாருங்க எந்த அளவுக்கு காவி பி இருக்குது. ஒரு முறையா இங்க சய மியூ மடங்கு. நல்ல ஒரு வினா இது. எஸ்ஏ கேள்வி நிறைய எதிர்பார்க்க, நிறைய செஞ்ச கணக்கு மாதிரி வினாத்தான் வரப்போகுது. எக்ஸாம் ஃபியூச்சர் பேப்பர்ஸ், எனி டேர்ம் பேப்பர்ஸோ மாகாண பேப்பர்களோ ஏதோ முறையாக படித்து வச்சிங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் 22 அது கணக்கு போய் கொண்டிருக்கிறது.
ஓகே, இப்போ என்ன கேள்வி என்றால் லெம்டா கமா மியூ லெம்டா கமா மியூ அல்ஃபா கமா பீட்டா சார்பில் காண்க. அப்போ என்ன செய்வோம், இதை சுருக்க முறையை பாருங்க. இதை பிரிக்கட்டா ஒன்றா ரெண்டால பிரிச்சிங்கண்டால் லெம்டா வெட்டுப்படுமே. அப்போ நீங்கள் அல்ஃபா பீட்டா ஒரு முடிவு மியூவை கண்டிருக்கலாம், அப்போ மியூவை காணலாம். சரியா? அப்போ இந்த மாதிரி ரெண்டு ஒன்றில் பிரிக்கட்டா ரெண்டாம் சமன்பாடை ஒன்றாம் சமன்பாட்டால் பிரியுங்கள். அப்போ பீட்டா சக உண்டு கீழே சய உண்டு லெம்டா வெட்டுப்படுகிறது. அங்கால ஒன்று சய மியூ முழுவதின் கீழ் சய உண்டு சக மியூ மடங்கு அல்ஃபா சக உண்டு. மிக பக்குவமாக சமன்பாடை தீர்க்க முடிஞ்சால் மியூவின் பெருமானத்தை காணலாம். அப்போ நான் குறுக்கு பெருக்கம் செய்யவா, பீட்டா சக உண்டு into சய உண்டு சக மியூ மடங்கு அல்ஃபா சக உண்டு. இதை அங்கே பெருக்கினாக்கி மியூ எழுத ஒன்றாவது மியூ சய உண்டு மியூ சய உண்டு வருமே. இப்போ பாருங்க, மிக அவதானமாக மியூ எழுவாய் மாற்றுங்கள். மொத்தம் எத்தனை மியூ இருக்கு இந்த பக்கம் மியூ எடுக்கட்டா. அப்போ அல்ஃபா பெருக்கிற அல்ஃபா சகோரு மியூ இருக்குது. பிராக்கெட்ஸ் பெருக்கி விட்டா பீட்டா சகோ உண்டா. சரியா முறையா பாருங்கள். இப்போ பெருக்கப்பட்ட இவ்வளவு மியூ இருக்கு இந்த பக்கம். சரி, இவ்வளவு மியூ இந்த மியூ கிட்ட கொண்டு சய உண்டுன்னு சொல்லட்டா. சரியா பாருங்கள். அப்போ அந்த பக்கம் என்ன மாதிரி இந்த சயவால பெருக்கி அங்கால கொண்டு போனால் பீட்டா சக உண்டு வருமா. சரியா? இது அங்கே ஏற்கனவே சய உண்டு இருக்குது. அப்போ அது வெட்டுப்பட்ட கூட மியூட கூட சரியா மியூ என்ன வரும், ஒன்று வெட்டுப்பட்டா பீட்டாவின் கீழ் அல்ஃபா சக உண்டு இன்டு பீட்டா சக உண்டு. சய உண்டே வெட்டு இருக்கலாம். இந்த பிராக்கெட்ஸை பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் பாருங்கள் ஒன்றும் ஒன்றும் வெட்டுப்படும். அப்போ என்ன மாதிரி உங்களோட மியூட விட எப்படி நீங்கள் எடுக்க போகிறீங்க, மியூ எப்படி வருமாப்போ மியூ சமன் என்ன மாதிரி பீட்டாவின் கீழ் அல்ஃபா பீட்டா சக அல்ஃபா சக பீட்டாண்டு வந்திருக்கும். பாருங்கள், ஒன்றும் சய ஒன்றும் வெட்டுப்படுதுதான், ஒன்றும் சய ஒன்றும் வெட்டுப்படுது. இந்த மாதிரி உங்களோட லெம்டா மியூட விட வந்திருக்கும். இப்போ கையோட லெம்டாவை பார்ப்போம். என்ன செய்வோம், நாங்கள் ஸ்பிரிட்லாம் லேசா நீங்கள் முதலாம் சமன்பாட்டில் போடுங்கள். முதலாவது ரெண்டாவது போட்டு பாருங்கள். உங்களுக்கு பீட்டா மியூட லெம்டாட பெருமானத்தை எடுத்திருக்கலாம். ரெண்டாம் சமன்பாட்டில் போட்டு லேசாக இருக்கும். ரெண்டாம் சமன்பாட்டில் போட்டுனுண்டா பாருங்க, வீடியோ பாட்டி போட்டு ட்ரை பண்ணி பாருங்க என்ன மாதிரின்னு சொல்லி. இரண்டாம் சமன்பாட்டில் lambda into beta plus 1 மிக அவதானமாக கொஞ்சம் பிளவட்டம் அதெல்லாம் வெட்ட வேண்டி வரும். மியூக்கு பயில போடுங்கள் சய பீட்டாவின் கீழ் என்ன மாதிரி அல்ஃபா பீட்டா சக அல்ஃபா சக பீட்டா என்ன சய ஒன்று சய மியூ. சரி, ஒன்று சய மியூ. ஆகவே லெம்டா இன்டு பீட்டா சக உண்டுட விடன்னா இதுக்கு போமா செஞ்ச பிறகு நீங்கள் என்ன நடக்கும், பீட்டா பீட்டா வெட்டுப்படுமா என்ன வருமா. இப்போ அல்ஃபா பீட்டா சக அல்ஃபாவா வரப்போகுது முழுவதின் கீழ். சரியா, அல்ஃபா பீட்டா சக அல்ஃபா சக பீட்டாண்டு வருமே. இங்கே நீங்கள் அல்ஃபா வெளியெடுத்தீங்கன்றால் அல்ஃபா வெளியெடுத்தா பீட்டா சகவுண்டா, இங்கேயும் பீட்டா சவுண்டு வெட்டுப்படுமா. ஆகவே கூட அந்த மாறிலி லெம்டாட கூட என்ன வருமென்றால் அல்ஃபாவின் கீழ் அல்ஃபா பீட்டா. நல்ல விடைகள், நல்ல வேலைகள். இதுதான் லெம்டாட விடை. சரியா, அப்போ அதை வெற்றிகரமாக முடித்தா தான் அடுத்த இன்னொரு பகுதி இருக்குது. இப்போ லெம்டாக்கமா மியூவை காண்க, அதுவும் சரி. எழுதுங்க, அடுத்த பகுதி கீழே எழுதுங்கள். புள்ளியானது ஏடி பிசியை பிரிக்கும் விகிதங்களை காண்க. புள்ளியானது ஏடி பிசியை பிரிக்கும் விகிதங்களை காண்க. அதான் லெம்டாமே நம்ம தானே போட்டோம். இந்த விகிதங்களை காண்க. தொடர்ந்து எழுதுங்க. அதிலிருந்து
புள்ளி ஈயின் தானக்காவி, புள்ளி ஈயின் கேபிட்டல் ஈயின் தானக்காவி, புள்ளி ஈயின் தானக்காவி, புள்ளி ஈயின் தானக்காவி OE சமன் OE காவி OE சமன் காவி OE சமன் அல்ஃபா காவி B சக பீட்டா காவி A சக அல்ஃபா பீட்டா இன்டு A சக B காவிகள் முழுவதின் கீழ் அல்ஃபா பீட்டா சக அல்ஃபா சக பீட்டா என காட்டுக. நல்ல ஒரு பகுதி எல்லாரும் பார்க்க ஒரு நல்ல இதாக இருக்குது. அந்த விடைய காட்டட்டுமாம். ஓஇ என்ற காவி இந்த லெம்டா மியூவெல்லாம் கண்ட பிறகு நீங்கள் அந்த கோவைக்கு போயிட்டு அதுகளை காண வேணும். அப்போ இந்த பிரிக்கிற வீதம் தான் லெம்டா மியூ என்ன கேடி லெம்டா கிமியூன்னு சொன்னமே, நீங்கள் அதில் போட்டுக்கலாம். அது கண்டாச்சு, லெம்டா மியூ வீதம் கண்டாச்சு தான், மியூவெல்லாம் கண்டாச்சு. ஏடியும் பிசியும் பிரிக்கிற வீதங்கள் கண்டாச்சு நாங்கள், அதுதான் பெருக்கிறாங்க. இப்போ இதை பார்ப்போம் நாங்கள். ஓஇயை காணுங்கள். எப்படி நாங்கள் இதை ஓஇ இந்த படத்தில் இதுதான் ஓஇ, இந்த ஓஇயைத்தான் கேட்குறாங்க. காவி ஓஇயை காண்க. அப்போ நாங்கள் இது ஒரு முக்கோணம் எடுத்து பார்ப்போம். இதை எடுக்கட்டும். ஓபியை போடட்டா பாருங்க, முக்கோணி ஓபியை பாருங்கள். முக்கோணி ஓபியில் ஓஇ காவி யாருக்கு சமன்? ஓபி சக பி தானே. ஏற்கனவே நான் இங்கே பிஏ கண்டுருக்கிறோம். பிஏ பற்றி நாங்கள் பார்த்துட்டோம். உங்களுக்கு பி தெரியும், பியிட விட தெரியும். போட்டு விடைக்கு முடிக்கலாமே. அப்போ எழுதுங்கள். முக்கோணி ஓபியில் முக்கோணி ஓபியில் முக்கோணி ஓபியில் என்ன சொல்ல போறீங்கள்? காவி ஓஇயா, காவி ஓஇ சமன் காவி ஓபி சக பிஇ என்ற காவி. ஓபி என்ற காவி பியா சக பிஇக்கு எப்படி போட போறீங்க? இதற்கு பி பாருங்க, நோட்டில் இருக்கு, நோட்டில் பாருங்க பி இருக்கும். இதான் பியா, பியில விட தெரியும் தானே. அதை போடட்டா. மியூ மடங்கு மியூ கண்டாச்சு ஏற்கனவே. மைனஸ் காவி பி சக அல்ஃபா சக உண்டு காவி ஏ. மியூக்கு போடுங்கள், மியூடைய போடுங்கள். பீட்டாவின் கீழ் அல்ஃபா பீட்டா சக அல்ஃபா சக பீட்டா முழுவதின் கீழ் சய பி சக அல்ஃபா சக உண்டு காவி ஏ. சரியா? இப்படிங்க மிக அவதானமாக சுருக்கி எழுதுவது. நீங்கள் மிக அவதானமாக கோமசியெல்லாம் கண்டு சுருக்கி எழுத்திங்கண்ட மாணவர்களே, அந்த விட நிச்சயமாக வரும். பதற்றப்படாமல் அமைதியாக சுருக்கி பாருங்கள். மொத்தமாக அல்ஃபா மடங்கு இருப்பார். நீங்கள் அல்ஃபா மடங்கு காவி என்று வரும். அல்ஃபா பீட்டா காவியே சக பீட்டு இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை அப்படிங்க பெருக்கினீங்கன்னு சொன்னால் போமாசியாக பெருக்கி கீழே எழுதி அது படிப்படியாக சுருக்கி பாருங்கள். இதை விடைக்கு போகலாம். இதுதான் இந்த கேள்வி. உங்களால் செய்ய முடியும். செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த வினாவை பார்ப்போம். எழுதுங்கள். அடுத்த 24ஆம் கேள்வி. 24ஆம் கேள்வியை பார்ப்போம். அது ஒரு பெரிய ஒரு எஸ்ஸே வினா மாதிரி இருக்குது, பார்ப்போம். நான் அந்த ஆங்கில மொழி மூலம் செஞ்ச அனைத்தையும் தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நிறைய வினாக்கள் அது மிஞ்சி இன்னும் நிறைய வினாக்கள் இருக்குது. நேர காலங்களும் இருக்குது. இன்னும் அடுத்தது செக்ஷன் செய்யறதுக்கு இன்னும் எளிமை சேர்க்கம், நியூட்டன்ஸ் லோ, வட்டேக்கம், நம்ம நிறைய ஐடியாஸ் இருக்குது, பார்ப்போம். எழுதுங்க இந்த கேள்வியை. புள்ளிகள் பி கமா கியூ கமா ஆர் என்பன ஒரு நேர்கோட்டில் உள்ளவை. ஒரு நேர்கோட்டில் உள்ளவை. அவற்றின் தானக்காவிகள் முறையே அல்ஃபா காவி ஏ அல்ஃபா காவி ஏ கமா பீட்டா காவி பி கமா லெம்டா காவி ஏ சக மியூ காவி பி. பி கமா கியூ கமார் எனும் ஒரு நேர்கோட்டுள்ள புள்ளிகளாகும். அவற்றின் தானக்காவிகள் முறையே சரியா இதை போடுங்கள் ஆகும். இங்கு காவிகள் ஏ கமா பி என்பன வழமையான பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகளாகும்.
பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகளாகும். எனின் அல்ஃபா மியூ சக பீட்டா லெம்டா சமன் அல்ஃபா பீட்டா என காட்டுக. எஸ்ஏக்கின்னு பகுதி இருக்குது, முடிச்சு போட்டு வருவோம். படங்களை போட்டு மார்க் பண்ணி விளையாடுங்கள். சேலம் வளமையான விஷயம் புதுசாக ஒன்றும் இல்லை. இனிமேல் எதை கண்டாலும் ஏதோ முன்பின் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்க வேணும். என்ன மாதிரி அப்போ ஏதோ ஒரு உற்பத்தி வச்சு தான் காட்டுவோம். 3 புள்ளிகள தானக்காய் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைனில் நேர்கோட்டில் இருக்குது. அப்போ இப்படி ஏதோ 3 புள்ளிகள் வர்ற மாதிரி செட் பண்ணுவோம். என்ன படத்தை நீங்கள் அனுபவத்தில் நிறைய அனுபவத்தில் வரணும். எப்படி படங்களை கீறுறது முக்கோணிகள் வர்ற மாதிரி தான் இருக்க பார்க்கும். ஓ கமா பி கமா கியூஆர் 3 புள்ளிகள். பியின் தானக்காவி கொடுத்துருக்குறாங்க அல்ஃபா காவியே அண்டு அல்ஃபா காவியே. அது மாதிரி பி கியூவின் தானக்காவி பீட்டா காவி பி. இறுதியாக அடுத்த ஆர் என்ற புள்ளி தந்திருக்கிறாங்கள் லெம்டா காவியே சக மியூ காவி பி என்று இருக்குது. இனி என்ன செய்யணுமெண்டா, ஒரு நேர்கோட்டு இருக்குதுன்ற என்ன அர்த்தம் நிறைய நாங்கள் பார்த்துருக்குறோம். இங்கே பிக்யூவை காணுங்கள், பிக்யூ என்ற காவியை காணுங்கள். அதே மாதிரி பிஆர் என்ற காவியை காணுங்கள், அல்லது கியூஆரை காணுங்க. ஒன்றை போல் ஒரு மடங்குல இருக்குன்னு சொன்னீங்கன்னு அந்த இதுக்கு போகலாம். அப்போ நாங்கள் ஒன்றாவது பிக்யூ என்ற காவியை காணுங்கள். முக்கோண காவி கூட்டில் பயன்படுத்தி பிக்யூவை காணுங்கள். அவ்வாறே கியூஆரையும் காணலாம். இப்போ ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமென்று சொன்னால் பிக்யூவை போல் பிஆரோ கியூஆரோ ஏதோ ஒரு மடங்கு. பிக்யூவை காணுங்கள், பிஆரை காணுங்க. ஏதோ ஒரு நேர்கோட்டில் இருந்தால் ஒன்றை போல் ஒரு மடங்காக இருக்க வேணும். அது போட்டு நீங்கள் ஒரு காவி சமன்பாடு எடுத்து குணங்களை சமப்படுத்திக்கல நாங்கள் தேவையான கணியங்களை கண்ட வேண்ட அங்கால விடைக்கு நீங்கள் போயிருக்கலாம். ஆகவே முக்கோணம் OPQல முக்கோணி OPQல PQ என்ற காவியை காணுவோமா? PQ என்ற காவி PQ யாருக்கு சமன் அடிக்கடி பார்க்குறோம் தானே. காவி PO சக OQ என்ற காவி. OP தன் அல்ஃபா ஏ அண்டா பியோட விட சய அல்ஃபா காவியேயா சக ஓக்யூக்கு போடலாம் நேரடியா. காவி பீட்டா காவி பி என பீட்டா காவி பி பிக்யூவை கண்டாச்சு. அடுத்து கியூஆரை காணுங்கள், அல்லது நீங்கள் பிஆரை கண்டும் ஏதோ ஒரு முடிவு எங்கள் முடிவுக்கு போகலாம். பிஆரை காணுவா முக்கோணி ஓபிஆரில் பிஆர் என்ற காவி பிஆர். சரியா? காவி பிஆர் யாருக்கு சமன்? பிஓ சக ஓஆர். என்ன பிஓ காவி சக ஓஆர் காவி. சரியா? பிஓ சக ஓஆர் என்று வந்திருக்கும். கொடுங்கள் பிஓக்கு பதிலாக மைனஸ் காவி அல்ஃபாட காவி ஏ சக ஓஆருக்கு போடுவோமா? லெம்டா காவி ஏ சக மியூ காவி பி என்று எழுதலாமே. ஒரு சின்ன சுருக்கள்னால் ஏயை வெளியெடுத்து விட்டால் லெம்டா மைனஸ் அல்ஃபாவா இன்ட்டு காவியே லெம்டா மைனஸ் அல்ஃபா இன்ட்டு காவியே சக மியூ மடங்கு காவி பி என்று எடுக்கலாம். பிஆர் என்ற காவி. ஆகவே ஒரு நேர்கோட்டில் இருந்த மடங்கு என்று சொல்லுவோம். என்ன எழுதுங்க அடுத்த வசனமாக. புள்ளிகள் பி கமா கியூ கமா ஆர் ஒரு நேர்கோட்டில் இருப்பின். புள்ளிகள் பி கமா கியூ கமா ஆர் ஒரு நேர்கோட்டில் இருப்பின் எப்படி போடுவோம்? காவி பி கியூ சமன் அல்ஃபா பீட்டா இருக்குது லெம்டா. ஒரு கேமா சொல்லட்டா? கேட்டு போடட்டா? கே மடங்கு பிஆர் என்க. காவி பிக்யூ சமன் கே மடங்கு காவி பிஆர் என்க. ஆகவே இந்த மாதிரி பிக்யூ போடுங்கள். ஆகவே பிக்யூக்கு பதிலாக சய அல்ஃபா காவியே சக பீட்டா காவி பி
அங்கால k மடங்கு prக்கு பதிலாக போடுங்கள் lambda psi alpha இவ்வளவு காவி a சக mu மடங்கு காவி b எனலாம். இப்போ வளமையான வசனம் எழுதுங்கள். காவிகள் a, b பூஜ்ஜியமற்ற சமாந்தரமற்ற காவிகளாகும். எனவே இருபுறமும் குணகங்களை சமப்படுத்துங்கள். குணகங்களை சமப்படுத்தி நாங்கள் போட்டு அந்த கே இல்லாமல் செய்வோமா? கே இல்லாமல் செஞ்ச விடைக்கு போயிருக்கலாமே. இப்போ குணகத்தை சமப்படுத்துங்கள். ஏயின் குணகத்தை சமப்படுத்தி விட்டால் சய அல்ஃபாண்டு வரும் இங்க. சரியா? அங்கே என்ன மாதிரி கே மடங்கு lambda மைனஸ் அல்ஃபா என்ற முதலாவது முடிவு சமன்பாடு. அடுத்து நீங்கள் காவி பியை சமப்படுத்துங்கள். காவி பியின் குணகத்தை சமப்படுத்தி விட்டால் பீட்டா சமன் இங்கே கே மடங்கு மியூவா. சரியா இருக்குதா பாருங்கள். எனவே ஒரு முடிவோட கொடுத்துருக்குறாங்க, காட்ட சொல்கிறாங்க. இப்போ கே இல்லாத ஒரு சமன்பாட்டை அமையுங்கள். கேயை நீக்கங்கள் விட வரும் என்ன இலகு முறை ஒன்றில் பிரிச்சிங்கன்னு சொன்னால் கே வட்டுப்படும் விடைக்கு போகலாம். ஆகவே அப்படி ஒன்றாம் சமன்பாடை ரெண்டாம் சமன்பாட்டில் பிரித்து விட்டால் சய அல்ஃபாவின் கீழ் பீட்டாவா சமன் கே வட்டுப்படையது தானே. லெம்டா சய அல்ஃபா கீழே மியூவண்டு வரும். ஆகவே குறுக்கு பறிக்க எடுத்து பாருங்கள். சய அல்ஃபா மியூ சமன் லெம்டா பீட்டா சக அல்ஃபா பீட்டாவா. இப்போ விட வருதா உண்மையாக பாருங்கள். லெம்டா அங்கால கொண்டு போய் இப்போ சய உண்டு பாருங்கள். சய உண்டு பேச்சு போச்சு தான் சய காண இல்லை. அதை விட வந்திருக்கணுமே சய விட வந்திருக்க சரியா பாருங்கள். காவி ஏ சமப்படுத்தி விட்டால் சய அல்ஃபா இன்ட்டு கே டைம்ஸ் லெம்டா. அடுத்து பீட்டா கே மியூ. எஸ் சய மாற்றலாம். நாங்கள் சய மாற்றிருக்கலாம். இங்கே சய lambda beta sin நீங்கள் ரைட் விட வருது தானே. ஆகவே lem alpha mu சக alpha mu சக beta lambda lambda beta ஏதோ beta lambda சமன் alpha beta என்ற முடிவுக்கு போகலாம். முக்கியமான முடிவு இது எப்பண்டால் நேர்கோட்டில் புள்ளிகள் பி கமா கியூ கமா ஆர் என்பவன் இருக்குமா இருந்தால் எழுதுங்க. அடுத்த கீழே பகுதி பெரிய பகுதி இருக்குது. மேலுள்ள முடிவுகளை கீழுள்ள தரவுகளுக்கு பாவிக்க. மேலுள்ள முடிவை கீழுள்ள தரவுக்கு பாவிக்க. முக்கியமாக சில முடிவு சொல்கிறாங்க. ஒவ்வொன்றா பாயிண்ட் பண்ணி எழுதுங்கள். புள்ளிகள் எஸ்டிஜி புள்ளிகள் ஒரு பாயிண்ட்டு ஒன்றாவது பாயிண்டில் புள்ளிகள் கேபிட்டல் லெட்டர்ஸ் எஸ் கமா டி கமா ஜி ஒரு நேர்கோட்டில் இருப்பதோடு புள்ளிகள் எஸ் கமா டி கமா ஜி என்பன ஒரு நேர்கோட்டில் இருப்பதோடு அவற்றின் தானகாவிகள் முறையே 2 காவி ஏ கமா சய 3 காவி பி கமா lambda காவி ஏ சக மியூ காவி பி ஆகும். lambda காவி ஏ சக மியூ காவி பி ஆகும். இது ஒரு பாயிண்ட். சரியா? எழுதுங்க. அடுத்த பாயிண்ட் கீழே அடுத்த பாயிண்டில் போடுங்கள். புள்ளிகள் u, v, g புள்ளிகள் u, v, g புள்ளிகள் u, v, g என்பன ஒரு நேர்கோட்டில் இருப்பதோடு புள்ளிகள் u, v இன் தானகாவிகள் a, b ஆகும். சரியா? இது ஒரு பாயிண்ட் ஒரு தரவு கொடுத்துருக்குறாங்க. எழுதுங்க. அடுத்த பாயிண்ட்ல புள்ளிகள் x, y, g புள்ளிகள் x, y, g என்பன
ஒரு நேர்கோட்டில் இருப்பதோடு புள்ளிகள் x, y, g என்பன ஒரு நேர்கோட்டில் இருப்பதோடு x, y-இன் தானக்காவிகள் முறையே y-இன் தானக்காவிகள் முறையே சய மூன்று காவியே காவி k காவி b k times காவி b ஆகும். k மடங்கு காவி b ஆகும். லெம்டாவின் மியூவின் பெருமானங்களை காண்பதன் மூலம் இப்போதான் கேள்வி வாசிக்கிறேன். லெம்டா மியூவின் பெருமானங்களை காண்பதன் மூலம் k சமன் சய 9 கீழ் 23 என காட்டுக. k சமன் சய 9 கீழ் 23 என காட்டுக. ஒரு சின்ன விஷயம், முக்கியமாக வித்தியாசமான அணுகுமுறை. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை முறையாக யூஸ் பண்ணால் தான் நீங்கள் விடைக்கு போகலாம். இப்போ மீண்டும் நான் சொல்கிறேன், என்ன ஃபர்ஸ்ட் பார்ட் 3 புள்ளிகளில் தான காவியத்தை கொடுத்திருந்தாங்கள். அத்தோடு இந்த பற்றின 3 புள்ளிகளும் ஒரு நேர்கோட்டில் இருக்குமென்றால் நாங்கள் இந்த முடிவை நிறைவேறுக்கிறோம் தானே. அந்த புள்ளிகளில் தானக்காவி எப்படி இருக்குது? அல்ஃபா காவி A, பீட்டா காவி B, 3ஆம் புள்ளியிட தானக்காவி லெம்டா காவி A சக மியூ காவி B இருக்குது. அப்போ இந்த அமைப்பில் இப்போ இந்த சமன்பாடு உண்மைன்னு சொன்னால் தான் காட்டி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த மெத்தட்ஸை, இந்த அணுகுமுறையை நாங்கள் ஒவ்வொரு 3 தரவுக்கு பயன்படுத்தி அப்படிங்க 1வது படத்தை போட்டிருக்கிறேன். அந்த தரவுல என்ன முடிவுக்கு வருவீர். அப்புறம் 2வது படத்துக்கு வாங்க. எல்லாத்துக்குமே லெம்டா ஏ சமமியூ பி தானே, ஜி உண்மை தானே. எல்லாத்துக்கும் ஜி இருக்குது, ஜி பொது காவியா இருக்குது, அங்கே பொது புள்ளியா இருக்குது. ஆகவே 3 தரவுக்கு நீங்கள் முடிவெடுக்கலாமே. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் பார்ட் 1வது பகுதியின் மூலம் எடுக்கக்கூடிய முடிவு எழுதுவோமா? அப்போ என்ன சொல்ல போறீங்க? இந்த படத்தை அது கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். அல்ஃபாக்கு பதிலாக 2 இருக்குதா? அல்ஃபா காவியே தான் இங்கே 2 காவியேக்கு சமன். இப்போ இந்த படத்தில் அல்ஃபா சமன் 2, சரியா? அதனால் பீட்டாக்கு என்ன போட போறீங்கள்? சயமூண்டா. பீட்டா சமன் சயமூண்டு, சரியா? ஜியில மாற்றம் இல்லை, ஜி அதே தான். ஜி என்ற காவி தெரியும். அப்போ இங்கே ஒரு சமன்பாட்டை நீங்கள் உருவாக்கலாம் தானே. அல்ஃபாக்கு 2 போட்டால் 2 மியூ சய 3 பீட்டா சமன் அந்த R. அப்படி அல்ஃபா பீட்டா பெருக்கி விட்டா சய R என்ற சமன்பாடுக்கு போகுமா? அப்புறம் இது ஒரு முக்கியமான சமன்பாடு ஏன்னு சொல்லட்டா. சமன்பாடு மீண்டும் எழுத போகிற இந்த முடிவுக்கு அல்ஃபாக்கும் 2 போட்டிங்கன்னா 2 மியூ சக பீட்டாக்கு சய 3 லெம்டா அல்ஃபா பீட்டா பெருக்கி விட்டால் சய 6. நான் இந்த முதலாம் சமன்பாடை போடவா? பாருங்கள், அடுத்த படத்துக்கு பாருங்கள். யூவிஜியோ ஸ்ட்ரைட் லைனில் நேர்கோட்டில் இருக்குது, தான காவிகள் கொடுத்துருக்குறாங்க. அதை ஒப்பிட்டு பாருங்க. இங்கே என்ன முடிவுக்கு வர போறீங்கள்? அந்த அல்ஃபா காவியே இங்கே ஒரு காவியே அல்ஃபா உண்டா, அல்ஃபா கொண்ட போடுங்கள். அடுத்து பீட்டாக்கும் ஒண்ட போடணுமா? பீட்டாக்கும் ஒண்ட போடுங்கள். அப்போ அந்த முறையில் பெறக்கூடிய முடிவெழுதுங்கள். இந்த சமன்பாட்டில் ஏக்கு போட்டிங்கண்டா, சமன்பாடு ஏக்கு போனீங்கண்டா அல்ஃபா கொண்ட போட்டா 1 தர மியூ பீட்டா உண்டா லெம்டாவா அங்கால ஓரொண்டு 1, சரியா? மியூ சக லெம்டா சமன் 1 வரும். 2ஆம் படத்துக்கு அந்த முடிவை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால். இப்போ 3ஆம் பகுதியும் அதே அமைப்பில் பார்ப்போமா? ஒப்பிட்டு பாருங்கள். அல்ஃபாக்கு பதிலாக சய 3 இருக்குது, வேறு பீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது? கே இருக்குதா? அதே எழுதுவோம். 3ஆம் படத்தை அதே மாதிரி செய்வோம். என்ன அல்ஃபாக்கு போடுங்கள். அல்ஃபா சமன் சய 3 பீட்டா சமன் கே என்று வருகிறது. ஆகவே நீங்கள் இந்த ஏ என்ற சமன்பாடு 3ஆம் படத்துக்கு 3ஆம் தரவுக்கு எழுதுங்கள். அல்ஃபா என்ற சய 3 மியூ பீட்டாக்கு பதிலாக கே போடணுமோ கே லெம்டா
அங்கே அல்ஃபா பீட்டா பெருக்கி விட்டால் சய 3K-ஆ போடுங்கள் 3ஆம் சமன்பாடு. அப்போ அநேகமாக இத்தான் அந்த மெத்தடில் போகுது. எனவே நீங்கள் இந்த கேயிட பெருமானத்தை கேட்குறாங்க, விடையும் கொடுத்துருக்குது கேயிட பெருமானம். அப்போ சமன்பாடுகளை தீர்த்து நீங்கள் இந்த லெம்டா மியூகளை கண்டீங்கண்டா அதை கூட நீங்கள் போட்டிங்கண்டா அது ஓயில் மேத்ஸ் மாதிரி ஒரு இந்த சிமல்டேனியஸ் ஈக்குவேஷன் ஒருங்கமை சமன்பாடு பாடம் ஒன்றே தீர்த்து நீங்கள் அல்ஃபா லெம்டா மியூகமா லெம்டாவை காணுங்க. சரியா? மியூகமா லெம்டாட பெருமதியை கண்டு அதை கொண்டு போடுங்க. இங்கே கே பெருமதி வரும். கே பிள்ளையாக இருந்தால் நீங்கள் ஒருங்கமை சமன்பாடு ஃபெயில், உங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கும். சமன்பாடு தீர்க்கு எனக்கு தெரியும், உங்களை செய்யலாம். இதை சுருக்கி இதை 3ஆல் பெருக்கி கூட்டி விட்டால் 2ஆம் சமன்பாடை 3ஆல் பெருக்கி கூட்டி விட்டால் லெம்டா வெட்டுப்பட்டு மியூவை கண்டிருப்பீங்கள். மியூவை போட்டு லெம்டாவை காணுங்கள், 2ஐயும் கொண்டு போடுங்கள். ஒரு கேயிட பெருமானம் கொடுத்துருக்குறாங்க. சய 9/23 வரும். நாங்கள் அப்போ அடுத்த வினாவுக்கு போவோம். எழுதுங்கள். இந்தியன் அடுத்த கேள்வி 22 செஞ்ச மண்டைக்கு 23 செஞ்ச கணக்கு. இப்போ 24ஆம் கேள்வி இப்போ எழுதினோம். நாங்கள் 24வது 25ஆம் கேள்வி எழுதுங்கள் மாணவர்களே. 25ஆம் கேள்வி எல்லாம் மிக நுட்பமாக தெரிவு செய்யப்பட்ட வினாக்கள் நிறைய இருக்குது. எல்லாமே சூப்பர் கணக்குகள். ஆனால் தொடர்ந்து காவியை செய்ய முடியாது. எழுதுங்க. 25ஆம் கேள்வியா? 25ஆம் கேள்வி எழுதுங்கள். புள்ளிகள் கேபிட்டல் A, B, புள்ளிகள் A, B இனது தானக்காவிகள் ஸ்மால் காவி A சமன் 3P காவி I சக காவி J, காவி B சமன் 2 சக P இன்டு காவி I சய காவி J ஆகும். காவி B ஆனது O என்னும் புள்ளி பற்றி சுழற்றும் போது O என்னும் புள்ளி பற்றி காவி Aயை சுழற்றும் போது O என்னும் புள்ளி பற்றி காவி Aயை சுழற்றும் போது பெறப்படும் சுழற்சி காவியாகும். காவி B ஆனது காவி Aயை O என்னும் புள்ளி பற்றி சுழற்றும் போது பெறப்படும் சுழற்சி காவியாகும். Pயின் பெருமானத்தை காண்க. இங்கு P greater than 0 நேர்கணியம் செய்ய. இங்கு P பெருது 0. அப்போ இது பாருங்க, பகுதியை முடிச்சு போட்டு வருவோம். பாருங்கள் மாணவர்கள், ஒரு முக்கியமான ஒரு வசனம் ஒன்று வாட்சி பட்டிருக்கலாம். சுழற்சி காவியம் ரொட்டேஷனல் வெக்டர் எல்லாம் வினாக்களை செய்யும் போது தான் நாங்கள் நோட் பண்ணிக்கொள்ள. மற்றபடி தியரியாக அநேகமாக கற்பிக்கப்படாமலோ நாங்கள் படிச்சில்லாமலோ இருக்கலாம். அப்போ அங்கே பாருங்க படத்தில் தான் காட்டினேன். இந்த மாதிரி இப்போ சொல்லுவோமே, இந்த காவி ஒரு ஏழு வச்சிருப்போமே, இது நான் பின்னு சொல்கிறேன் பாருங்க, இது ஒன்று சொல்லுவோமே. இப்போ என்ன சொல்கிறாங்கண்டா, இந்த காவி பி என்பது யார்? காவி பி என்றால் காவி ஓ பற்றி இங்கே காவியே சுழற்றும் போது பெறப்படும் காவியாம். அப்போ பி யாரில் தங்கி இருக்குதுன்றா ஏயில் தங்கி இருக்குது. ஏ சுற்றி விட்டால் பிக்கு வருமென்ற அர்த்தம் தான் அது. இப்போ நான் டேர்ன் பண்ணி நம்ம சுழற்சி காவி டேர்ன் பண்ணால் அது பிக்கு சமனம். இப்போ சின்ன ஒரு பாயிண்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கோங்க, சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கொண்டா சரி. சுழற்சி காவி என்று வசனம் வந்தால் அட பருமன்கள் சமன். சுழற்சி காவி என்றா பருமன்கள் சமன். சரியா? அதை முடிப்போம்னா பியை கண்டுபிடிக்கலாமே. அப்போ எழுதுங்கள், சுழற்சி காவியான மட்டு ஏ சமன் மட்டு பி. சரியா? பருமன் தானே, பருமன் சமனாக இருந்தால் சுழற்சி காவி. இந்த காவி பட்டு அந்த வசனங்கள் வரும். அந்த எரியம் ஒரு காவி மற்ற காவியிட எரியமாகும், சுழற்சி காவியாகும். அப்படி நிறைய வசனங்கள் இடைக்கிட சில லீடிங் ஸ்கூல்ஸ் பேப்பர்ஸ்களை போடுறாங்க. ஆகவே அதை பற்றி தெரிஞ்சு வச்சு நட்டமில்லை படித்து தலையில் போட்டு வைங்க, அப்படிப்பட்ட விஷயங்கள். ஆகவே ஏ சமன் பி. அப்போ எப்படி ஒரு காவி மட்டு பெருமதி எப்படி காண்றது? வர்க்க மூலம் ஐத வர்க்கம் குணகம் ஜேத குணக வர்க்கம்.
ஆகவே வர்க்கம் மூலம் காவியை வர்க்கிச்சு விட்ட குணகங்கள் 9 9p வர்க்கம் சக உண்டென்ன அங்கே பியை வர்க்கிச்சு விட்ட வர்க்கம் மூலம் 2 சக p வர்க்கமா சக உண்டு. இருபுறமும் நீங்கள் வர்க்கிச்சிங்கன்னு சொன்னால் அந்த வர்க்க மூலத்தை இல்லாமல் செஞ்சு ஒரு இருபடி சமன்பாடு வருகிறது. அப்போ பிக்கு 2 பெருமதி வருது சொல்லிருக்கலாம். ஒரு கூட எடுக்க முடியாது 2 பெருமானங்கள் வருகிறது. ஒன்றை நீங்கள் எடுக்க முடியாது, மற்றது வருமா இருக்கும். வர்க்கியங்கள் 9p வர்க்கம் சக உண்டு. இங்கே 4 சக 4p சக p வர்க்கம் சக உண்டு இல்லையா. அப்போ இந்த மாதிரி உங்களுடைய இருப்படி சமன்பாடு ஒரு பக்கம் எடுத்து பாருங்கள். 8p வர்க்கமா சரியா போட்டுறது. 8p வர்க்கம் சய 4pயா 8p வர்க்கம் சய 4p அப்படித்தான் ஒரு ஒன்று வெட்டுப்படுது. என்ன இங்கே சயனாலா பாருங்கள் சமன் 0. ஆகவே நீங்கள் 4ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 2p வர்க்கம் சய 1p சய உண்டா. எனவே நீங்கள் அவங்கள காரணிப்படுத்தி விட்டா என்ன மாதிரி 2p சய உண்டு அப்படியா. என்ன மாதிரி பாருங்கள் p சக உண்டு சமன் 0 அப்படியா. 2p வர்க்கம் சக 2p. அப்போ இந்த சய சகத்தானே பாருங்கள் 2p வர்க்கம் சய 2p சரிதான். பீட விடை சய அறை p சமன் சய அறை அல்லது p சமன் உண்டு. நாங்கள் அறை எடுக்க இல்லாது சய அறை எடுக்க மாட்டோம். தந்திருக்கிறாங்க p வந்து 1 விட பெரிய ஒரு பெருமதி என்று கிரேட்டர் தென் 0 நேர்கணியம். p என்பது நேர்கணியம். எனவே p சமன் 1 சரியா. ஆகவே என்ன அந்த ஏக்கமா b காவி எப்படி இருக்கும் எழுதி முடியுங்கள். ஆகவே காவி ஏட விட எப்படி இருக்கும். pக்கு நீங்க 1 போட்டீங்கன்னு சொன்னா 3 காவியாய் சக காவி ஜேன்னு சொல்லலாமா. அடுத்த b எப்படி போட போறீங்கள். p கொண்ட போட்டது 3 காவியாய் சய ஜேயா சரியா. இத்தனை ஏயும் பியும் காவிகள் அடுத்த பகுதிக்கு எங்களுக்கு தேவைப்பட போகுது சரியா. அப்போ முக்கியமான பாயிண்ட் சுழற்சி காவி என்றால் பருமன் சமனா இருக்கும் என்ற அறிவு முக்கியம் சரியா. எழுதுங்கள் அடுத்த கீழே அடுத்த பகுதியை. காவி ஏய்க்கு செங்குத்தாக உள்ளதும் காவிகள் ஏகமாபியின் தளத்தில் உள்ளதுமான அழகு காவியை காண்க. அடுத்த பகுதி காவி ஏய்க்கு செங்குத்தாக உள்ளதும் காவிகள் ஏகமாபியின் தளத்தில் உள்ளதுமான அழகு காவியை காண்க. அடுத்த ஒரு முக்கியமான பகுதி ஒரு அழகு என்ன அழகு காவியண்டா அட பருமன் ஒண்டா இருக்கணும். ஒரு காவி எப்போ அழகு காவியாக மாறுமண்டா அட பருமன் ஒண்டாருமான்னு நீங்கள் செட் பண்ண வேணும். அது ஒரு கோடு வழியே உள்ள அழகு காவி எப்படி எழுதுறது. அக்காவியின் கீழ் அட பருமன் ஒரு கோடு வழியே உள்ள அழகு காவியை தெரிவு செய்க எழுதுன்னு சொன்னால் அந்த காவி அக்காவிய அதை பருமனால பிரிச்சிங்கன்னு சொன்னால் அழகு காவி பெறப்படும். பின்னால் பார்ப்போம் அதை பற்றி. ஆகவே அதை பார்ப்போம். 2 3 ஏக்கமாபி போல் தெரியும். இப்போ ஒரு காவி அந்த காவி அழகு காவியாக வர வேணும். அது மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட காவிக்கு செங்குத்தாக வரப்போகுது. அத்தோட அந்த ஏக்கமாபித தளத்திலே இருக்க போகுது. பாருங்கள் சொல்லுவோமே இது காவி ஏ என்ற காவி, இது ஒரு பி என்ற காவி அப்படி சொல்லுவோமே. புதிய ஒரு காவி எப்படி வரப்போகுதுண்டா இந்த ஏ என்ற காவிக்கு செங்குத்தா வர வேணும். ஏ என்ற காவிக்கு செங்குத்தா வர வேணும். இந்த தளத்தில் இருக்க வேணும். இந்த ஏக்கமாபி உள்ள அந்த ஸ்பேஸ் அந்த தளத்தை அந்த பிளான்ல இருக்க வேணும் சரியா. அப்போ இதை நீங்கள் கேட்குறாங்க. அப்போ நாங்கள் நான் ஒரு 6 போடட்டேன். காவி 6 சொல்கிறேன் 6 போடுவோம். இப்போ 2 விஷயம் அதில் முக்கியமான விஷயம் படிச்சுட்டோம். நாங்கள் அந்த ரொட்டேஷனல் வெக்டர் படிச்சுட்டோம்.
நீங்கள் தளத்துள்ள காவி அனிமல் நீங்கள் படிச்சிருப்பீங்கள் 2-3 காவி தரும் போது ஸ்பெஷலாக 2 காவி தரும் போது அதன் தளத்துள்ள காவியை எவ்வாறு எழுதுவது. இப்போ நேர்கோடு வழியே காவிகளை எழுத தெரியும். எப்படி பொதுவாக ஏபி சமன் லெம்டா மடங்கு சிடி நிறைய பார்த்தோம். அது மாதிரி விகிதங்கள் எழுதுங்கள். நேர்கோடு வழியை சொன்னால் அதுதான் மெத்தட். அதே மாதிரி தளத்துள்ள காவிகளை சொல்லும் போது இந்த 2 காவி சார்பாக ஒரு மாறிலியை புகுத்தி எழுதப்பட வேணும். இப்போ கீழே எழுதுங்கள். தேவையான அலகு காவி ஆர் என்க, தேவையான அலகு காவி ஆர் என்க, ஸ்மால் ஆர் என்க. இக்காவி ஆறானது காவிகள் ஏக்கமாபியின் தளத்தில் உள்ளதால் இக்காவி ஆறானது காவிகள் ஏக்கமாபியின் தளத்தில் உள்ளதால் காவி ஆர் சமன் காவி ஏ சக லெம்டா காவி பி என எழுதலாம். படிச்சுக்கோங்க. இதுதான் விஷயம். ஒரு தளத்தில் பிளான் வெக்டர்ஸ் இந்த தளத்திலிருந்து அந்த 2 காவியோட கனெக்ட் பண்ணி ஒரு சமன்பாடு எழுதுங்க. ஒரு மார்க்லேயே போட்டால் போதும். இங்கேயும் லெம்டாவும் மியூவும் 2ம் போட்டோம்னா அல்ஃபா பீட்டா லெம்டா மியூ 2ஐயும் போட்டோம்னா கணிக்க தரவு காணாமல் இருக்கும். ஒரு இது போதும். காவி ஏ ப்ளஸ் லெம்டா காவி பி என்க. ஆகவே இப்போ நாங்கள் லெம்டாவை கண்டோம்னா விடையை சொல்லலாம். அடுத்த முடிவு என்ன? இது யாருக்கு செங்குத்தாம்? அப்போ அடுத்து எழுதுங்கள். தரவின்படி காவியே செங்குத்து காவி ஆர் ஆகும். தரவின்படி காவியே செங்குத்து காவி ஆர் ஆகும். ஆகவே என்ன முடிவு? உங்களுடைய எண்ணி பெருக்கம் தான். ஆகவே R.A சமன் 0 காவி. R.A சமன் 0. R.A சமன் 0. ஆருக்கு பதிலாக போடுங்கள். காவி ஏ சக லெம்டா காவி பி டாட் காவி ஏ. ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டாச்சு, மறந்துடாதீங்கள். ஏபியை தான் கண்டுட்டு நாங்கள் அதை கொண்டு போடுங்க. ஏக்கு பதிலாக போடுங்கள். 3 காவியாய் சக ஜே சக லெம்டா காவி பிக்கு போடுங்கள். 3 காவியாய் சய ஜே அண்டு இது மொத்தம் ஏ சக லெம்டா பீட கோவை. சரியா? அடுத்து இன்டு ஏ என்றால் 3 காவியை சக ஜே என்று வரலாம். சமன் 0. இப்போ 2 எண்ணி பெருக்கச்சு டாட் ப்ராடக்ட் குற்று பெருக்கம் என்ன வரும்? I டாட் I என்ற ஒன்று தானே, ஜே டாட் ஜே என்ற ஒன்று தானே. மற்றெல்லாம் 0 பெருக்கி பாருங்கள். அப்போ இதில் நீங்கள் பெருக்கினீங்கன்னு சொன்னால் என்ன மாதிரி? 3 தர 3 9. அடுத்து இங்கே ஜே தர ஜே 1. சரியா? இங்கே என்ன மாதிரி? சக 9 லெம்டாவா? சரியா? செக் பண்ணி பாருங்கள். 9 லெம்டா அப்புறம் சய லெம்டாவா சமன் 0. அப்போ 8 லெம்டா சமன் 10 ஏதோ வருங்குதா? சுருக்கி பருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் லெம்டாவோட விட வரும் சய 5 கீழ் 4. செக் பண்ணி பாருங்கள். சய ஒன்று வருமே. லெம்டாவை கண்டாச்சு 5 கீழ் 4. சரியா? லெம்டாவோட விடை 5 கீழ் 4. ஆகவே விடைக்கு போங்கள். காவியார கொடுங்கள். ஆகவே காவியார் சமன். இதுதானே 3 காவி ஐ சகஜே லெம்டாக்கு போடுங்கள். சய 5 கீழ் 4 3 காவி ஐ சயஜே என்று வரும். இப்போ சுருக்கி எடுக்க மாணவர்களை மொத்தம் எத்தனை ஐ எத்தனை ஜேன்னு சுருக்கி போடுங்கள். காவியார் சமன் என்ன மாதிரி? 12 சய 15 சய 3 சய 3 கீழ் 4 காவியாய் 4 ஜே சக 5 9 சக 9 கீழ் 4 காவி ஜே என்று வரும். இதுதான் தேவையான காவி. எப்படி? ஒரு காவிக்கு செங்குத்தாகவும் அதே தளத்தில் உள்ள காவியாம். ஆனால் தந்திருக்கிறாங்க அந்த காவி அழகு காவி என்ற ஒரு விட இருக்குது தானே. அழகு காவியை நான் கண்டுபிடிக்க வேணும். அப்போ உண்மை காவி ஆரண்டு சொன்னது அழகு காவியாக இருக்கும்.
ஆகவே அத்தலத்தில் உள்ள அழகு காவியை நாங்கள் இப்போ எழுத வேணும். இது அழகு காவியா இல்லையே, இதை பருமனை பாருங்க 0, இந்த 1 வருமா, என்ன பருமனை 9/16 சக 81/16, அது 1 வராது. அப்போ இது தளத்தில் உள்ள காவித்தான் இது ஏய்க்கு செங்குத்தாகவும் இருந்துச்சு. இப்போ இந்த காவி அழகு காவிக்கு மாற்றி எடுப்போம். இதை நாங்கள் அழகு காவியாக கொடுக்கணும். நான் முந்தைய சொன்னேன், ஒரு காவி தெரிஞ்சாக்கி அதே திசையில் உள்ள அழகு காவி யாரண்டா எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, அக்காவியின் கீழ் அதன் பருமனாக இருக்கும், அக்காவியின் கீழ் அதன் பருமனாக இருக்கும். சரியா? ஆகவே இது பருமன காணுங்கள். இப்போ விட பருமன காணுங்கள். வர்க்கமூலம் 9/16 சக 81/16, சரியா? 90/16. ஏதோ சுருக்கி ஒரு எளிய முறையில் எடுங்கள். நீங்கள் 9 10 போட்டிங்கன்னு சொன்னால் 3 வழி எடுக்கலாமா? சரியா பாருங்கள். கீழே 4. ஆகவே கடைசி முக்கியமான விடை இப்போ தான் சொல்ல போகிறோம். ஆகவே எழுதுங்கள். ஆகவே அத்தலத்தில் உள்ள அழகு காவி, அத்தலத்தில் உள்ள அழகு காவி சமன், அழகு காவி சமன் யார்? அந்த காவியின் கீழ் பருமனை போடுங்கள். சய 3/4 காவியை சக 9/4 காவிஜே முழுவதின் கீழ் இப்படி போட வேணும். மறந்துடாங்க. இதான் மெத்தட். அழகு காவி காண்ற முறை அக்காவியின் கீழ் அட பருமனில் காட்ட வேணும். இப்போ சுருக்கி நீங்கள் 4 வட்டி, நீங்கள் 4 வட்டி 3 வட்டி சுருக்கி ஒரு எளிய அமைப்பில் காவி மெத்தடில் ஐஜே அந்த கூறுகளில் கொடுங்கள். அப்போ என்ன மாதிரி வரும்? இந்த 4களை வட்டி 3களை வட்டி நீங்கள் சொன்னால் சய 1 நீங்கள் வெளியெடுக்கலாம் போல. சய 1/ன் கீழ் வர்க்க மூலம் 10 வெளியெடுக்கட்டா என்ன மாதிரி காவி ஐ சய 3 காவி ஜேயா. சின்ன கேள்வி, ஸ்ட்ரக்சர் கேள்வி மாதிரி தான் முக்கியமான விஷயம் இருக்குது. இதுதான் இந்த கேள்வியில். இப்போ சுழற்சி காவி என்பது முக்கியம். அது மாதிரி தளத்தில் உள்ள காவி வடிவத்தில் எழுவது முக்கியம். அப்புறம் தளத்துக்கு செங்குத்தான அழகு காவியை காண்பது தான் இங்கே விளங்கப்படுத்துகிறது. 25வது வினா. இன்னும் கொஞ்சம் வினா செஞ்சு காட்டிருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் காத்திருங்கள். நிறைய இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதுவும் தெரியப்படுத்தலாம்.